إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ரமலான் நமக்கு முன்னால் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். இந்த ரமலானை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது, இந்த ரமலானை எப்படி நாம் புரிய வேண்டும் என்று ஹதீஸிலிருந்தும் குர்ஆனிலிருந்தும் சுருக்கமாக 3 நிலைகளை உங்களுக்கு முன்னால் நான் கொண்டு வருகின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிஅமத்தானி, அல்லாஹு தஆலா 2 நிஅமத்துகளை தந்திருக்கின்றான், 2 அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றான். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் அதில் பொடுபோக்கானவர்களாக இருக்கின்றார்கள். ஒன்று அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். இரண்டாவது வல் ஃபராக், ஓய்வு நேரம். போது ஓய்வு நேரமும் ஆரோக்கியமும் அல்லாஹு தஆலா எந்த நிஅமத்துகளை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றானோ, வீடு, வாகனம், கட்டிய மனைவி, பிள்ளைகள், இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஆரோக்கியம் இருக்கின்றது. ஒரு வாகனத்தை நாம் உபயோகிக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாகனம் உங்களிடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், ஆரோக்கியமற்ற வாகனம் இருந்தால் எப்படி இருக்கும்? தினம் தினம் சலித்துக் கொள்வோம். எப்பப்பார் பிரச்சனை, எப்பப்பார் செலவு வச்சுக்கிட்டே இருக்கு, இதை எங்காவது தள்ளி விட்டுறலாம்னு சொல்லி இருக்கிறேன். இருக்குமா இருக்காதா? நாம் பயன்படுத்துகின்ற, எதை சுற்றி இருக்கக்கூடிய பயன்படுத்துகின்ற எப்பொருளாக இருந்தாலும் அப்பொருள் ஆரோக்கியமற்றதாக இருக்குமானால், அது எந்த வகையில வேணா இருக்கட்டும், எந்த வகையில் ஆரோக்கியமற்றதாக இருந்தாலும் நிச்சயமாக அதில் ஒரு சலிப்பு தட்டவே செய்யும். உடல் ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம், உள்ளத்தின் ஆரோக்கியம், சிந்தனை ஆரோக்கியம், எதுவாக இருக்கட்டும். இதே போன்றுதான் இன்றைய தினம் அல்லாஹு தஆலா ஆரோக்கியமான ஒரு மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான், ரமலானுடைய மாதம். உண்மையில் ரமலானில் எந்த ஆரோக்கிய குறைவும் இல்லை. ரமலானை அல்லாஹு தஆலா பொக்கிஷமாக ஆரோக்கியமான மாதமாக நமக்கு வழங்கி இருக்கின்றான். இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணை. அல்லாஹு தஆலா நம் மீது கருணை சொரிந்து கொண்டே இருக்கின்றான். அவனுடைய கருணை எல்லையற்றது என்பதனுடைய ஆதார ஸ்ருதி ரமலானில் இன்னும் நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றான். ரமலானில் நம்முடைய கை கால்களை சலாமத்தோடு வைத்திருக்கின்றான். இத்தனை ஆரோக்கியங்களை அல்லாஹு தஆலா வழங்கியது எதற்கு தெரியுமா? இந்த ரமலானை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ரமலானை நீங்கள் ஆரோக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்ஆவில் மின்பரில் ஏறினார்கள். முதல் படியில் ஆமீன், இரண்டாவது படியில் ஆமீன், மூன்றாவது படியிலும் ஆமீன் என்று கூறினார்கள். குத்பாவை நிகழ்த்தினார்கள். ஜும்ஆ முடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஜும்ஆவிலும் காணாத ஒரு புதிய வழிமுறையை இன்று உங்களிடத்தில் நாங்கள் கண்டோமே, படியேறும் போது ஆமீன் 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 என்று கூறினீர்களே. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், மிம்பரில் ஏறக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னிடத்தில் கூறினார்கள், ரமலானை அடைந்து, அதாவது ரமலானில் உயிரோடு இருந்து நம்மை போன்று ரமலானை அடைந்து, யார் ரமலானை கடந்து ரமலானிலே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ, அந்த வருடத்தின் ரமலான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ரமலானாக அவருக்கு அமையவில்லையோ, ரமலானை வீணடித்தார், ரமலானை நாசம் செய்தார், ரமலானுடைய எந்த விதமான ஆரோக்கியத்தையும் பயன்படுத்திக் கொள்ளாமல் ஏனைய மாதங்களை போன்றே ரமலானை துச்சமாக கடந்து சென்றார். யார் இப்படி ரமலானை ஆக்கி கொண்டாரோ, எவருடைய பாவங்கள் ரமலான் வந்தும், ரமலானில் அவர் உயிரோடு இருந்தும், ரமலானில் அவர் வாழ்ந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையானால் அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு நான் ஆமீன், அப்படியே ஆகட்டும் என்று நான் வழிமொழிந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பக்கம் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, இன்னொரு பக்கம்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நாசமாகட்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கருணை உள்ளம் கொண்டவர்கள். அகிலங்களின் அருட்கொடை என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். நாளை மறுமை நாளையிலும் என்னுடைய சமூகத்திற்காக அல்லாஹ் பிரத்யேகமாக எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த துஆக்களை போன்று எனக்கும் தந்தான், என் உம்மத்துக்காக அதை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை நாசம் செய்பவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற அதற்கு ஆமீன் என்று கூறினேன் என்று சொன்னார்கள். பின்பு இரண்டாவது, யாருக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து, தாய் தந்தை இருவரும் இருந்து, பெற்றோர்கள் இருந்து, எவர் ஒருவர் அந்த பெற்றோரை நாசம் செய்வாரோ, பெற்றோருக்கு பணிவிடை செய்யாமல் பெற்றோர்களுடைய உள்ளத்தை துச்சமாக கருதுவாரோ, பெற்றோர்களுடைய முகம் சுளிக்கும் விதமாக அவர் ஆக்கிக் கொள்வாரோ, தந்தையோடு தாயோடு பரஸ்பரம் இல்லாமல் பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோகடித்தவராக இருப்பாரோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று கூறினேன். மூன்றாவது, உங்களுடைய பெயரை கேட்டு முஹம்மத் என்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு யார் நபி அவர்களுக்கு ஸலவாத்தின் மூலம் துஆ செய்யவில்லையோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று யார் சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நான் அதற்கு ஆமீன் என்று கூறினேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை இந்த ரமலானுடைய துவக்கத்தில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் நிலை, ரமலானை அல்லாஹு தஆலா ஆரோக்கியமாக தந்திருக்கின்றான். இதை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்பு இரண்டாவது விஷயத்தை உன்னிப்பாக கவனியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் வந்தால் 4 நிலைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது. இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, ரஹ்மத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது. நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றது. ஷைத்தான், மஆரிஜ் என்ற ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான். நல்லா கவனிக்கணும் ஹதீஸ. 2 விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்காக திறந்து வைக்கின்றான். 2 விஷயங்களில் ஒன்றை அல்லாஹு தஆலா பூட்டிவிட்டு நமக்கு யார் இடையூறு அளவுக்கு அதிகமாக செய்வார்களோ அந்த மஆரிஜ் என்ற ஷைத்தான் என்ற இனத்தை அல்லாஹு தஆலா விலங்கிடுகின்றான் என்ற இந்த ஹதீஸ் அல்லாஹ்வினுடைய கருணையினுடைய உச்சத்தை இன்னும் அளவுக்கு அதிகமாக காட்டுகின்றது. அல்லாஹு தஆலா நாடுகின்றான், அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், அடியார்களிடத்தில் சிம்பிளாக நமக்கு புரிய வைக்கும்படி சொல்லுகின்றான். ரமலானுடைய சிறப்பு மாத்திரமல்ல சொர்க்கம் திறக்கப்படுவது, ரமலானுடைய சிறப்பு மாத்திரமல்ல என் புறத்திலிருந்து ரஹ்மத்துடைய வாயில்கள் திறக்கப்படுவது, ரமலான் உங்களை சொர்க்கத்திற்குள் கொண்டு செல்வதற்கான போதுமான ஒட்டுமொத்தமும் சுமந்து வந்திருக்கின்றது. கதவை நான் திறந்து வைத்திருக்கிறேன், சொர்க்கத்திற்காக நீங்கள் தயாராகி விடுங்கள். ரமலான் என்னுடைய ஒட்டுமொத்த ரஹ்மத்தையும் சூழ்ந்து உங்களிடத்தில் வந்திருக்கின்றது. போதுமான அளவிற்கு நீங்கள் என்னுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கான ஒரு விளிம்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். ரமலானை சரியாக பயன்படுத்தி ரஹ்மத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னுடைய ரஹ்மத்தினுடைய வாசல் வழியாக நுழையக்கூடலாம் என்ற இந்த சுப செய்தியை, என்ற இந்த நன்மாராயத்தை ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலம் மிக அழகாக நமக்கு புரிய வைக்கின்றான். நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றது. ரப் நினைக்கவில்லை யாரும் நரகத்திற்கு செல்லுங்கள் என்று நினைக்கவில்லை. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், யாரும் நரகத்திற்கு சென்று விடாதீர்கள். அவன்தான் படைத்தான், அதனுடைய அதாபை அவன்தான் படைத்தான், அதனுடைய விகாரத்தை அவன்தான் படைத்திருக்கிறான். ஆனால் அடியார்களின் மீது இவ்வளவு கருணை கொண்டிருக்கின்றான். ரமலானில் நரகத்தினுடைய வாசல்களை மூடி நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நான் விரும்பவில்லை நீங்கள் இதற்குள் சென்று விடுவதை, நான் விரும்பவில்லை நீங்கள் இந்த வேதனையை அனுபவிப்பதை. வேண்டாம், உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். ரமலானை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கின்றேன், நோன்பை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கின்றேன், இந்த மாதத்தில் குர்ஆனை நான் வழங்கி இருக்கின்றேன். இவற்றை எல்லாவற்றையும் கொண்டு தக்வா என்ற கேடயத்தை கொண்டு நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள், நரகிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கான 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன, 2 தூண்டுதல்கள். ஒன்று மனோ இச்சை, அவனுடைய மனோ இச்சை அவனை தூண்டுகின்றது பாவத்தின் பக்கம். இன்னொன்று இப்லீஸ், ஷைத்தான் அவனை தூண்டுகின்றான் பாவத்தின் பக்கம்.
இந்த இரண்டில் அல்லாஹு தஆலா எவ்வளவு கருணையாளன் பாருங்கள். ஒன்றை நான் பிடித்துக் கொள்கின்றேன். ஏனைய மாதங்களில் ரெண்டையும் நீ சமாளிக்கணும், இரண்டையும் நீங்கள் சிரமப்படணும், மனோ இச்சையையும் நீங்கள் கட்டுப்படுத்தணும், உங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய இப்லீஸ் ஷைத்தானையும் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் ஒன்றை நான் பிடித்துக் கொள்கின்றேன், இன்னொன்று மாத்திரம்தான் இருக்கின்றது, உள்ளம், உங்களுடைய தீய நஃப்ஸ், கெட்ட விஷயத்தை ஏவக்கூடிய ஆன்மா. இதை மாத்திரம் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், இதை மாத்திரம் நீங்கள் சரியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு மிக அழகான ஒரு செய்தியை புரிய வைக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸ் வெறுமனே சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது, ரஹ்மத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது, ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றது என்பதை கொண்டு வெறுமனே இது ஹதீஸ் ரமலானுடைய சிறப்புக்காக கூறப்பட்டது மாத்திரமல்ல. ரப்புல் ஆலமீன் நம்மோடு பேசுகின்றான், நமக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கின்றான். நாம் அவனோடு ஒன்றிணைந்து விட வேண்டும், அவனுடைய ரஹ்மத்திற்குள் நாம் சூழப்பட்டு விட வேண்டும், அவனுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். இந்த ரமலானை கொண்டு அவனுடைய பர்க்கத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கான வழிவகையை, நமக்காக சாதன வசதியை அல்லாஹு தஆலா செய்து வழங்கி இருக்கின்றான் என்ற இந்த இரண்டாவது நிலையை மிக ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது விஷயம், மூன்றாவது நிலை, 3 கட்டங்களாக அல்லாஹ்வே பேசுகின்றான். சூரத்துல் பக்ராவில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் என்று துவங்கக்கூடிய அந்த வசனத்தில் இருந்து, அந்த ருகூஇல் இருந்து 6 வசனங்கள் சரியாக ரமலானை பற்றியும் நோன்பை பற்றியும் நோன்பு காலங்களுடைய சட்டதிட்டங்களை பற்றியும் மிக தெளிவாக பேசுகின்றது. முதல் 4 வசனத்தில் அல்லாஹு தஆலா இப்படி பேசுகின்றான். முதல் நிலை, ரமலான் உங்களுக்கு முன்னால் இருக்கின்றது, முதல் படி நீங்கள் ஏறி வாருங்கள். அது எது? லஅல்லகும் தத்தகூன், தக்வா உடையவர்களாக மாறிவிடுங்கள், தக்வா உடையவர்களாக மாறிவிடுங்கள். இதை நல்லா உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். ஒருவர் போருக்கு போறாரு, போகக்கூடியவருக்கு எதிராளியினுடைய வாளோ வில்லோ அம்போ ஈட்டியோ குத்தக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஒரு நல்ல கேடயத்தை அவருக்கு நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீர்கள். எதிராளி அவரை தாக்க வரும்போது, தாக்க முற்படும் போது கேடயத்தை வைத்து இவர் அவரை தற்காத்துக் கொள்கிறார். அவருடைய வெட்டுதலை, அவருடைய குத்துதலை கேடயத்தை வைத்து தற்காத்துக் கொள்கிறார். இதுதான லாஜிக், இதுதான சரி. ஒருவேளை கேடயம் துருப்பிடித்ததாக இருக்கின்றது, நோஞ்சா மாதிரி கேடயமா இருக்கு, தகரத்தை போன்று இருக்கிறது. இப்ப என்ன ஆகும்? இப்போ நிலை என்ன? எதிராளி வேகமாக ஈட்டியை குத்தினால் கேடயத்தை பிச்சுக்கிட்டு, கேடயத்தை புலந்து கொண்டு பிளந்து கொண்டு அவருடைய உடலை தாக்கவும் நேரிடலாம். இப்ப இதே நிலைதான் ரமலான் என்ற கேடயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். நோன்பு என்ற கேடயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விவரித்து சிலாகித்து கூறக்கூடிய ஹதீஸில் இப்படியும் சொன்னார்கள், நோன்பு என்பது ஜுன்னா, கேடயம் என்றும் கூறினார்கள். நோன்பு பாவங்களில் இருந்து, ஷைத்தானிடம் இருந்து உங்களை காக்கக்கூடிய கேடயம். இந்த நோன்பை ஒருவர் பிடித்திருக்கிறார், ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறார், ஆனால் அவருடைய பாவம் அவரை விட்டு வைக்கவில்லை, அவர் பாவம் செய்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? என்ன பொருள்? ஒன்று, அல்லாஹு தஆலா கொடுத்த கேடயத்தை அவர் எடுக்கவில்லை, அல்லது எடுத்த கேடயத்தை சரியாக எடுக்கவில்லை, பாவங்களை கொண்டு கலந்து துருப்பிடித்த கேடயத்தை போன்று இரும்பினால் வலுவாக அல்லாஹு தஆலா கொடுத்த இந்த நோன்பு என்ற கேடயத்தை தகரத்தை போன்று பாவங்கள் கலந்த கேடயமாக அவர் ஆக்கிவிட்டார். ஷைத்தான் அல்லது அவருடைய மனோ இச்சை பாவங்களை கொண்டு தாக்கும் போது, ஏவும் போது இந்த கேடயம் அவருக்கு எஃபெக்ட் தரல. இன்று பெரும்பாலானவர்களுடைய கேடயம் நமக்கு இப்படித்தான் இருக்கின்றது. நோன்பு பிடிக்கின்றோம், ரமலானை கடக்கின்றோம், குர்ஆனை ஓதுகின்றோம், ஆனா பாவத்திலிருந்து மீண்ட பாடில்லை. காரணம், ரீசன், அல்லாஹு தஆலா கேடயத்தை முழுமையாகத்தான் கொடுத்தான், அல்லாஹு தஆலா கேடயத்தை பக்கவாகத்தான் கொடுத்தான். அல்லாஹ்வினுடைய கேடயத்தை உடைத்துக் கொண்டு ஒரு பாவம் செய்ய வைப்பதற்கு யாருக்கும் துணிவில்லை உலகத்தில். அல்லாஹ்வினுடைய கேடயம் அவ்வளவு வலுவானது. அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நோன்பு என்ற கேடயம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஆனால் இதை மீறி நாம் பாவம் செய்கின்றோம் என்றால், இதை மீறி நாம் பாவத்தில் கழிக்கின்றோம் என்றால், இந்த கேடயத்தை நாம் எப்படி எடுத்திருக்கின்றோம்?
அல்லாஹு தஆலா பேசக்கூடிய அந்த 3 நிலைகள், லஅல்லகும் தத்தகூன், உங்களுடைய கேடயத்தை சரிவர நீங்கள் ஆவதற்காக, தக்வா உடையவர்களாக, பயபக்தி உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக, தக்வா என்ற கேடயத்தை சரிவர சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆவதற்காக நோன்பை நாம் கடமைப்படுத்தி இருக்கின்றோம். பின்பு அதே வரிசையில் நீங்கள் கடந்து செல்வீர்களேயானால், அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம் என்ற வசனத்தை ஷஹ்ரு ரமலான் அல்லதி என்று பேசிய அந்த வசனத்தினுடைய கடைசியில் 2வது நிலையை பேசுகின்றான். லஅல்லகும் தஷ்குரூன், லஅல்லகும் தஷ்குரூன். 1400 ஆண்டுகளாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை வழங்கிக் கொண்டிருக்கின்றான், இந்த ரமலானுடைய சிறப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றான். எத்தனை பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், ரமலானை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்கின்றோம். இருந்தும் அல்லாஹு தஆலா இனி உங்களுக்கு ரமலான்லாம் கிடையாது, போங்க, ஏனைய 11 மாதங்களை போன்றுதான் இந்த மாதமும், இந்த மாதத்திற்கு எந்த சிறப்பும் இல்லை, கடந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கலாம். ஆனா சொல்லல. அடியார்கள் பாவத்திற்கு மேல் பாவங்களை செய்ததற்கு பின்பும் அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையில் எந்த குறைவும் வைக்காமல் மீண்டும் அவனுடைய ரஹ்மத்தை பொழிந்து கொண்டே இருக்கின்றான். அவனுடைய ரஹ்மத்தை அளவுக்கு அதிகமாக வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றான். இப்படி வழங்குவது எதற்கு தெரியுமா? லஅல்லகும் தஷ்குரூன். ரமலானை கொடுத்ததற்காக, ரமலானில் குர்ஆனை கொடுத்ததற்காக, அதை தெளிவாக நமக்கு விளக்கம் கொடுக்க ஒரு இறை தூதரை அனுப்பியதற்காக, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இதில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹு தஆலா வழங்கியதற்காக என்று நாம் நன்றி செலுத்தினோம், என்று நாம் அல்லாஹுக்கு நன்றி கலன் செலுத்தினோம். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயரில் ஒரு பெயரை இப்படி பேசுகின்றான், அஷ்ஷகூர். அஷ்ஷகூர் அல்லாஹு தஆலாவினுடைய மிக அழகான பண்புகளில் உன்னதமான ஒரு பண்பு. யார் எதை எப்போது அல்லாஹுக்கு செய்தாலும் அதை அல்லாஹு தஆலா ஒருபோதும் தனக்காக வைத்துக் கொள்ள மாட்டான், மீண்டும் அதை பிரதி உபகாரமாக செய்து விடுவான், இரட்டிப்பாக செய்வான், ரெட்டிப்பாக்கி பன்மடங்காக்கி அதை திருப்பி கொடுப்பான். அஷ்ஷகூர் அல்லாஹு தஆலா. ஆனால் நம்மிடத்தில் அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான், நீங்கள் ஷாக்கிராக மாறிவிடுங்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாக மாறிவிடுங்கள். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். அல்லாஹு தஆலா உங்களை ஏன் வேதனை செய்ய போகின்றான்? அல்லாஹ்வினுடைய கேள்வி. நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் இருந்தால் ஏன் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அதாபை செய்ய போகின்றான்? வகானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஷாக்கிராகவும் அலீமாகவும் இருக்கின்றான். அனைத்தையும் அறிந்தவன் அவன். நன்றியை மிக தெளிவாக அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்பவன், நன்றி செய்து கொண்டே இருப்பவன், அடுத்தவர்களுக்கு நன்றி உபகாரத்தை மிக அழகாக எடுத்து செய்பவன். ஆனால் நாம் நன்றி உள்ளவர்களாக இல்லை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய வசனம் இப்படியும் பேசுகின்றது, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹ்விடத்தில் துஆவே கேட்க வேண்டியதில்லை, நன்றியை செலுத்திக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் நம்முடைய நிஅமத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். மீண்டும் சொல்லி பாருங்கள், எவ்வளவு அழகான வார்த்தை. நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் என்னுடைய நிஅமத்தை அதிகப்படுத்திக் கொண்டே செல்கின்றேன். இந்த நன்றிக்கு நேர் முரணான ஆப்போசிட் வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பது என்ன தெரியுமா? குஃப்ர். வலஇன் கஃபர்தும். எவர் ஒருவர் நிராகரிப்பாரோ, லைன் ஷகர்தும் என்பதற்கு நேர் முரணான வார்த்தை வலஇன் கஃபர்தும். எவர் ஒருவர் நிராகரிப்பாரோ, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது என்பது குஃப்ருக்கு சமமானது, நிராகரிப்புக்கு சமமானது. அல்லாஹு தஆலா பிறப்பு முதல் பிறப்பதற்கு முன்பிலிருந்து நம்மை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கின்றான், எதுவரைக்கும் கொண்டு செல்ல இருக்கின்றான். நாளை மறுமை நாளில் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டுதான், அவனுடைய பரக்கத்தை கொண்டுதான் எந்த ஒன்றும் நம்மால் கடக்க முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையை மறந்துவிட்டு அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்றோம். ரமலான் நமக்கு நினைவுபடுத்துகின்றது, நன்றி உள்ளவர்களாக மாறிவிடுங்கள். இந்த 2 நிலை, லஅல்லகும் தத்தகூன் லஅல்லகும் தஷ்குரூன், இந்த 2 நிலையும் சரியானதாக மாறிவிட்டால் இப்ப அல்லாஹு தஆலா 3வது கட்டத்தை பேசுகின்றான். லஅல்லஹும் யர்ஷுதூன் வஇதா ஸஅலக இபாதி என்ற ஆயத்தினுடைய கடைசி துண்டு வாக்கியம் லஅல்லஹும் யர்ஷுதூன். நீங்கள் நேர்வழி அடைவதற்காக அல்லாஹு தஆலா ரமலானை தந்திருக்கின்றான்.
நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா குர்ஆனை தந்திருக்கின்றான். நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானுடைய இவ்வளவு ஸ்பெஷலை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றான். இந்த ரமலான் மாதத்தை அடைந்து தக்வாவை எடுத்துக்கொண்டு பின்பு ஷுக்ர் என்ற நன்றி கடனை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த நிலையை அடைந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நேர்வழி அடைந்தவர்களாக மாறிவிடுங்கள் என்ற இந்த 3 நிலையையும் 3வது கட்டமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலான் மிகப்பெரிய ஒரு அருள் பேர். அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள். இதை தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்தி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். யார் வஃபாத் ஆகி விட்டார்களோ, யார் இனியும் இன்ஷா அல்லாஹ் ரமலானில் வஃபாத் ஆவார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கட்டும். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வழங்கட்டும். நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் மன்னிக்கட்டும். ரமலானில் அல்லாஹு தஆலா எதற்காக இந்த ரமலானை வழங்கினானோ தக்வாவையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஷாக்கிர்களாகவும் அல்லாஹு தஆலா நேர்வழி என்று சொல்கின்றானே அந்த ராஷிதீன்களுடைய ஜமாத்திலும் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.